அரசாங்கம் நடத்துது. அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. எப்படின்னா மலையாளிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, இப்போ குவைத்திலேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காரு. நீங்க நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நாகேந்திரன் ஒருத்தர் வந்திருந்தாரு, ஒரு மலையாளி. அவர் வந்து குவைத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த மகாசபைக்கு. இது வந்து நோர்கா உள்ள வருதா? இல்ல, அது செப்பரேட். நோர்கா வந்து ஒரு வாரிய மாதிரி தான் இருக்கு. இது வந்து டிபிக்கல் கவர்மெண்ட் கேரளா கீழே டைரக்டா நடக்கிற ஒரு விஷயம். இது வந்து இப்ப எப்படின்னா இவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஆளுங்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இனி ஃபியூச்சர்ல இதை வந்து எலெக்ஷன் நடத்தி ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் நடத்துறோம். பட் அது வந்து ஒரு கெட் டுகெதர் கேதரிங் மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் வந்து பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க. தமிழர்கள் நடத்துறது. ஸோ இதையும் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா ஃப்ரூட்ஃபுல்லா பண்றதுக்கு ஒரு அருமையான விஷயம். பிளஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், குவைத்துல இருக்க சட்டம் கிடையாது கத்தர்ல இருக்க சட்டம் கிடையாது மாலத்தீவுல எல்லாமே ஒரு அப்போ நான் போனேன்னா இப்ப நீங்களும் நானும் போனீங்க, நம்ம குவைத்தை பத்தி